ஏமா பசிக்குது, எவ்வளவு நேரமா சாப்பாடு போடுவீங்க? என்ன குழம்பு? மீன் வாங்க சொன்னேன், வாங்குனீங்களா? நாங்க இன்னைக்கு கறி எடுக்கல, கடையில கறி வாங்கிருக்கோம். என்ன சாப்பாடு ஆக்கி போடுறீங்க நீங்க? பச்சி தண்ணி இருக்கு. மாசு மாதிரி பொண்டாட்டி என்ன சாப்பாடு 2 பேரும் சேர்ந்து இப்படி ஆக்கி போடுறீங்க? சட்டியில இங்க வாரு, குக்கர்லயா குக்கர்ல ஆக்கி போடுறாளையா? இன்னைக்கு வந்து நாங்க சாம்பார் சாதம் நக்கல பாத்தியா? எதுல ஆக்கி போறீங்கன்னா குக்கர்லன்றாலமா? மீன் எடுக்க சொன்னா குக்கர் எடுத்து போடுறீங்களா? போதும் போதும், அப்பதாக்கு நைட்ல சாப்பிடட்டும். எங்க வீட்டுல இந்த பஜ்ஜி பீஸ் இருக்கு, என்ன வடகம் அப்பளம் பொரியல், வடகம் அப்பளம் பொரியல், கறி ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தோம், வறுவல் கறி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கறி யார் நீனே பண்ணியா? கறி திங்க மாட்டேன் நானு. கறி நீனே பண்ணியா? ஹோட்டல்ல வாங்கணும்னு சொல்லியாச்சுல. ஹோட்டல்ல அது சமைச்சேன் சொல்லுவியாவே. சமைச்சலாம் சொல்லல. இல்ல கறி நீனே சமைச்சியா? சோறு கரெக்ட்டா போடணும். பத்தா கறி நீனே சமைச்சேன்னு சொல்லு. மீன் குழம்பு வச்சு சோறு போடுங்க. கறி நீனே சமைச்சேன்னு சொல்லு. கறி நீனே சமைச்சியா? ஹோட்டல்ல வாங்கின கறி நான் சமைக்கல, சோறு தான் சமைச்சோம். அது மருமகளும் பேத்தி இருந்தா சோறு போடுறாங்கல்ல. ஆமா, நீ ஏன்ட்ட கேட்க வேண்டியானு? ஓட்ட கேட்டா நீ எனக்கு நான் இருப்ப, கேட்டோன்னா போட்டு வந்து. ஆமா அம்மா, அன்னைக்கெல்லாம் ஓடி போயிருவ. செலவுக்கு காசு கொடுத்தனா இல்லையா? எங்க செலவுக்கெல்லாம் நீ காசு கொடுக்கல. மாசு மாதிரி பொய் சொல்லாத, மீசமணி பொய் சொல்றது மாதிரி. மா கறி வைமா. கொண்டா நிக்கிறேன். மா காயத்திரி பாமா, சோறு ஓடுமா? நாளைக்கு வேற கொடைக்கானல் வேற போறேன்டா. எதுக்கு? பத்தா காசு 1000 ரூபாய் மட்டும். எதுக்கு? அங்க போய் தண்ணி அடிக்கவோ? இங்க வாரு. சரியான கேள்வி கேக்குறேன். கொடைக்கானலுக்கு போறவள அத்துக்க கூடாது. கொடைக்கானல்ல பேச்சே பேச கூடாது. ஆமா, சோ போயிட்டு மட்டும் வந்துறேன் ஒரு இடத்துக்கு. தேவை இல்ல. ஊர் பேரை சொல்லாம. நாளைக்கு எங்களை கூட்டிட்டு போ, கோயிலுக்கு போறோம். ஊர் பேரை சொல்லாம போயிட்டு மட்டும் வந்துறேன் தா. 2 நாள் ஊர் பேரை நீ சொல்ல தேவை இல்ல. இவர்தான் எங்க மாமியாரோட ஹஸ்பண்ட். சும்மா வரா பக்கத்துல பாத்துக்கிறங்க. இவர்தான் எங்க குண்டுகளாவோட ஹஸ்பண்ட். இவர்தான் பாத்துக்கிறங்க. கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல யாரு யாருன்னு பாத்துட்டீங்களா? என் மாமனார் அவரு. இது எங்க ஹஸ்பண்ட். காட்டுறா, இது என்னோட ஹஸ்பண்ட். ஆமா, இவங்களோட மருமகனா, என்னோட மருமக அவங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்குப்பா. ஆனா எனக்கு பாரு, வெஞ்சனம் வைக்காம எல்லாரும் வச்சு திங்கிறாங்க. நான் வெறும் சோத்த திண்டுக்கிருக்கேன். அதே உங்களுக்கு ஏற்கனவே லெக் பீஸ் கொடுத்துட்டோம்ல. பச்சி லெக் பீஸ் கொடுத்தீங்களா? ஏமா வெஞ்சனக்கு எங்கம்மா எந்திரிச்சு எடுக்க முடியாது. இங்க எப்படி சோம்பேறியா? பத்தா 2 நாள் காயத்ரி மட்டும் பாத்துக்க போயிட்டு வந்துடுறேன். கொடைக்கானல் போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு. 15000 வரும்டா போனா. வேணாம். அப்ப வேலைக்கு போன்ற வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போனா பெயிண்ட் வேலைக்கு போ. ஒரு மாசம் போனா 15000 ரூபாய். அது ஒரே நல்ல 15000 ரூபாய். எது பெட்ரு? 15000 எங்கட்ட குடுக்குறேன்பா. சொல்லு. நீ பெயிண்ட் வேலைக்கே போ. தவணை கட்டுறியா அப்படிம்ப. காலையில ஒன்னு கேட்டது கத்துனானேமா. எப்பதுமா? சொல்லக்கூடாது. எதுவும் சொல்லு. சாப்பிட்டீங்களா தங்க பிள்ளைகளா? சாப்பிட்டாச்சு. அங்கே எதுக்கு பாத்துட்டு பேசுறீங்க? ஃபேன்ஸ் கேக்குதுமா. குண்டுகளா ஃபேன்ஸ் சாப்பிட்டீங்களான்னு கேளு. குண்டுகளா பயலுகளா சாப்பிட்டீங்களா? அப்படி கேளு. குண்டுகளா பயலுகளா சாப்பிட்டீங்களா? மீசமணி என் தம்பி சாப்பிட்டுட்டான்னு தெரியல. வாங்க சாப்பிட. அந்த அளவுக்குள்ள நான் கேட்கவே இல்லை இதை பத்தி. நான் கேட்டதை மறமாட்டேன். ஆமாடா ஆமாடா. டேய் சமைச்சு இந்த பிள்ளைடா. சாணி தரையா? நாளைக்கு 1000 ரூபாய் மட்டும் கொடு. 1000 ரூபாய்.
கொடு. சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க இருக்கு? படத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ எங்க அந்த காசு? 1000 ரூபா நீ இருந்தா கொடு. படத்துக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுங்க. இது ட்ரீட் வேற வைக்கலாமா? சங்கடப்படுறாங்க காலேஜ் பிள்ளைங்க. இல்லைங்களா? பிள்ளைங்க இவன் ஒரு ஆள். காலேஜ் பிள்ளைகளுக்கு டீட்டா? பிள்ளைகள் என்ன தப்பு? ஃப்ரெண்டு தானே. இங்க வர சொல்லு, நான் கொடுக்குறேன் டீட்டா. இங்க வர சொல்லு, நல்லா பிரியாணியோட ஆக்குறோம். அப்பதான் கேளு. அறிமுசன் பரிமிஷன் நான் சொல்றேன். அப்பதான் கேளுமா. அப்பதான் நான் சொல்றதே. அப்பதான் ஜெயிலும் சொல்லுது. நாளைக்கு சமைக்க போறேன். அப்பதான் சமைக்க போறாங்க. அப்பதான் ஜெயிலும் சொல்லி நாளைக்கு இருக்கிறேன். குட்டியா சொல்லுங்க. என்ன அது? பிள்ளைகளை பூரா குட்டியா சொல்லுங்க. இங்க சோறு போடுவோம். பிரியாணி. பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வா. பொம்பளை பிள்ளைல எல்லாம் போட்டு கொடுவோம். பொம்பளை பிள்ளைல கூட்டு வர சொல்லுது. பொம்பளை பிள்ளைகளை கூட்டு வா. வெறுக்கு நீ தானே சொன்ன என் ஃப்ரெண்டுகளுக்கு சாப்பாடு வேணும்ட. உன் ஃப்ரெண்டு பொம்பளைகளை கூட்டு வா. உன்னைய மோடி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நம்பர் வச்சிருக்கியா? ஆமா. தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? மோடி தெரிஞ்சவரு. அப்பா இது போட்டோமே எப்படி இருந்துச்சு சவுண்டு? அது என்ன சவுண்டு? நீ என்ன இதை வாங்கி ஊத்திக்கிட்டு வெடிக்க போகுதுன்ற சவுண்ட் எப்படி இருந்துச்சு? சவுண்டு டிங்கிங், அப்புறம் சோய் 2-3 சவுண்ட் வந்துச்சு. 2-3 சவுண்ட் வந்துச்சு. நாளைக்காவது ரேஷனுக்கு போகணும். ரேஷனுக்கு நாளைக்காச்சும் போகணும். பேர் இல்லையே. 2 பேரும் போயிட்டு வாங்கம்மா. பேரு கை வைக்க. எதுக்கு? 3 பேரும் போகணும். தூக்கணும்ல. என்னத்த? சாமான்னா இந்தா தானே இருக்கு ரேஷன். காய்கறி தூக்கிடுவாளோ? இந்தா இறங்கணும்னா ரேஷன் கடை. அது பார்த்தா எதுக்கு இங்க வருமா? பயா தூக்கிட சொல்றியா? இல்லை, அவளுக்கு 20 வயசு ஆகட்டும், அப்பதான் எடுக்கணும். அந்த மில்காப்புல ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிட்டு தெரியல. பசிக்குதுமா. ஐயாவை காணோம். குழம்பு இல்லையா? சாம்பார் எடுத்துவா. சுட வச்சா நம்ம வைக்கணுமா? சுட வச்சது. லைவ் வர சொல்லு எல்லாரையும். நைட் 9 மணிக்கு லைவ் வர சொல்லு. எல்லாரும் லைவ்ல வாங்க, சந்திப்போம். சொல்லு. 9 மணிக்கு 9:30க்கு வாங்க. 9:30க்கு வாங்க. வரீங்களா? எல்லாரும் உங்களை சந்திக்கணும். நானு பக்கத்துல வந்துடுறான். லைவ்ல பாப்போம். அப்பதான் வரா. எலும்பு கடிக்கிறேன். குச்சி எலும்பு. எலும்பா முருங்கைக்காவா? எலும்பு. இந்த தட்டு எடுக்க. குழம்பு ஊத்திக்க. கேட்ட அப்பா அவனுக்கு சுண்டல் வேணுமாயா? சுண்டவளை திங்க மாட்டாள. சுண்டல் வச்சு வச்சுக்கேன். நல்லா பிடிக்கணும். அவருக்கு ஏன்னா கீழே கொடுங்க. தாத்தா கறி வச்சா இல்லையா? அதான் திங்குது இல்ல கறி. இங்க ஏன் அப்படி வைக்கிற? லைவ்ல தாத்தா முன்னாடி உட்கார வச்சுக்கணும். முன்னாடியா? தாத்தாவை பாட்டு படிக்க சொல்றா. அதான் இது இல்லடா மாற்றுறது. அதே பாட்டு படிக்க சொல்லு. நல்லா படிப்பாரு. இறுகிட்டாரு. பொந்துகளை ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏய் நேசமா நல்லா படிப்பாரா. ஒரு பாட்டு படிக்க சொல்றா. உண்மையிலேயே படிப்பாரா? அப்பா நல்லா படிப்பாரு. சிவாஜி பாட்டு தான் படிப்பாரு.
குழம்பு. இல்லம்பா எலும்பு நினைச்சேன். கோல்னஸ் இல்லையா இது கோல்னஸா வெறும் எலும்பு ஏன் கடையில வாங்கினேன் வாங்கிட்டு வந்துருக்காம ஆறு கடையில பூரா எலும்பு கோல்னஸ் இவர் வாங்கினாரு ஒரு போன் அடிச்சு வேற கேட்டாரு. இது நம்ம 65 வெறும் எலும்பு பாப்பா அந்த வச்சிருக்கிறது பூராமே எலும்பு தான் பாப்பா மா நான் தான் இது வாங்கிட்டு வச்சிருந்தேன். ஏய் உனக்கு எடுத்து வைமா, அவன் கறியினால புடிச்சு திண்டு விடுவியா? சந்தோஷம் வேணாமா பாவம் இல்லையா வேணா சாப்பிடணும் வேணா அந்த இருக்குடா உனக்கு டேய் இந்த நிமிஷம் வாங்கிட்டு வாடா, இல்ல பீஸ் மட்டும் வாங்கிட்டு வாடா, பசிக்குதுடா. ஏ பல்வலியா அதை சொல்லுங்க இங்க வருது உழப்பி வச்சிருக்கா. சோறு வைக்கவா சோறு வைக்கவா உங்களுக்கு முடிச்சு விடு பக்கத்துல வாடா, அப்படியே பின்னாடி போ. ஹலோ ஹாய் 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 பாய் சொல்லணும். லைவ்ல சந்திப்போம் வேற எதுவுமே சொல்ல மாட்டேற. ஹெல்மெட் போட்டு மாஸ்க் இரு சொல்றக்குள்ளேயே நீ என்ன நம்ம நொய் நொய்ன்னுட்டா. எலிமீட்டர் போட்டு வண்டி ஓட்டுங்க, மாசு போடுங்க முக்கியமா. கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நானும் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு வாரேன். நாளைக்கு சந்திப்போம். லைவ்ல சந்திக்க மாட்டீங்களா டாடா காட்டு, பாய் டாடா காட்டு தாத்தா. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க